வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் உமா. இப்போ நம்ம என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, வெஜிடபிள் குருமா. இதுக்கு தேவையான பொருட்கள் தக்காளி, பச்சை மிளகாய், இது வந்து பொட்டேட்டோ. இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா பீன்ஸு, கேரட்டு எல்லாமே நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். சரிங்களா? இந்த 3 வெஜிடபிள்ஸும் சேர்த்து தான் இன்றைக்கி நம்ம குருமா செய்ய போகிறோம். ஓகேங்களா? இது நான் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுட்டேன். இது வந்து ஆனியன்ஸு, இது வந்து கோகோனட், இது வந்து பார்த்திங்கன்னா ஜிஞ்சர் கார்லிக்கு. ஓகேங்களா? நம்ம இனிமேல் தான் வந்து பேஸ்ட் அரைக்க போகிறோம். இது வந்து இந்த குருமாவுக்கு தேவையான மசாலாவுக்கு சோம்பு, சீரகம், கசகசா. ஓகேங்களா? வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் குக்கரில் தான் செய்ய போகிறேன். இப்போ நான் எண்ணெய் ஊற்றிட்டு இன்றைக்கி ஒரு விஷயம் நீங்கள் கவனிச்சிங்கன்னா, நான் ஹோல்சம் கரம் மசாலாஸ் எதுவுமே ஆட் பண்ணலை. நானே வீட்டில் ப்ரிப்பேர் பண்ண கரம் மசாலா தான் சேர்க்க போகிறேன். சரிங்களா? இப்போ ஆனியன் சேர்த்தாச்சு, க்ரீன் சில்லிஸ் போட்டாச்சு. ஒரு 2 மினிட்ஸ் கழித்து தக்காளி சேர்க்கலாம். இந்த குருமாவுக்கு தேவையான இது பாருங்கள், நம்ம ராக் சால்ட்டு, கல் உப்பு. நான் கல் உப்பு தான் யூஸ் பண்ணுவேன். அதை நான் இப்போவே ஆட் பண்ணிட்டேன். ஸோ தட் வெங்காயம் நல்லா வதங்கிடும். சரிங்களா? ஆனியன் பாருங்கள், இப்போ நல்லா அந்த டிரான்ஸ்லூசன்ட் அந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சு. க்ளாஸி ஆகிடுச்சுன்னு சொல்லுவோம் இல்லையா? நம்ம போட்டது எல்லாமே மாறிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் வந்து இந்த வெட்டி வச்சுருக்க காய்கறிகள் இருக்குது இல்லையா, இதை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணுறேன். தக்காளி வந்து இதுக்கப்புறம் தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஏன்னா தக்காளி ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா காய்கறிகள் வேகாது. ஸோ இப்போ நம்ம இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். சரிங்களா? இதை ஆட் பண்ணுறேன். அடுத்தது இந்த ஜிஞ்சர் கார்லிக், நான் இதை தேங்காயோடு தான் ஆட் பண்ணுறேன். அதோட இந்த கசகசா, அதுக்கப்புறம் சோம்பு, சீரகம், இதையும் நான் இதுலேயே ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம இதை அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேர்த்த காய்கறிலாம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் தக்காளியை ஆட் பண்ணுறோம். தக்காளியை ஆட் பண்ணிவிட்டு அகைன் நல்லா இதை கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். சரிங்களா? தண்ணியெல்லாம் எதுவும் இப்போ இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ண வேண்டாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நான் மஞ்சள் தூள், நான் வீட்டில் அரைச்ச கரம் மசாலா, அதுக்கப்புறம் காஷ்மீரி சில்லி பவுடர், அதுவும் வீட்டில் அரைச்சது தான். இது எல்லாமே நான் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணி திரும்ப நல்லா கலந்து விட்டுறணும். சரிங்களா? கலந்து விட்டுட்டு அகைன் ஒரு 2-3 மினிட்ஸ் இதை நல்லா வேக விடணும். ஓகேங்களா? இது 2-3 மினிட்ஸ் வெந்ததுக்கு அப்புறமா அந்த நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா தேங்காய் விழுது, அதை வந்து இதோட நம்ம சேர்த்து விடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த குருமாவுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டு சேர்க்குறேன். சேர்த்துட்டு உங்களுக்கு தேவையான அளவு, நிறைய தண்ணி ஊற்ற வேண்டாம், தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தேங்காய் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் தேவையான அளவு தண்ணி ஊற்றுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிட்டேன். சரிங்களா? அரௌண்டு நான் ஒரு 1/2 லிட்டர் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு நிறைய தண்ணி ஊற்றினாலும் ரொம்ப தண்ணி ஆகிடும். அதனால் குருமாவோட கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ வந்து நான் இந்த குக்கரை க்ளோஸ் பண்ணி வச்சிட போகிறேன். க்ளோஸ் பண்ணிவிட்டு 5 விசில் வர வரைக்கும் நான் இதை வைக்க போகிறேன். சரிங்களா? பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், குருமா அட்டகாசமாக தயாராகிடுச்சு. இப்போ வந்து நான் பாத்திரத்துக்கு இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்க்கலாம். சரியா? பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வெஜிடபிள் குருமா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நம்ம இட்லி, தோசை, சாதம், சப்பாத்தி, பூரி, ரோட்டி, நான், இடியாப்பம் எல்லாத்துக்குமே அட்டகாசமாக இருக்கும். சரிங்களா? நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்கள் உமா சைனிங் ஆஃப். மறக்காமல் உமா சிம்பிளிட்டி ரெசிபீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. டாடா, பை பை, டேக் கேர்.